நான் வந்து தமிழ் பொண்ணா இருந்தாலும், எங்க அப்பா வந்து இதுல ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாரு. ஸோ நான் வந்து பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து டெல்லி, பாம்பே அந்த மாதிரி ஊர்ல தான். என்னோட எக்ஸ்போஷர் டூ தமிழ் தமிழ் சினிமாவே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிமிட்டட் தான் ஆஸ் கம்பேர்ட் டூ அதர் பீப்பிள். ஸோ அதனால நான் நார்த் மெட்ராஸ் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குல்ல. விஷுவல் கிரியேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பாரஞ்சித் ஹிம்செல்ஃப் வாட் ஹீ வாண்டட் ஹி வாஸ் வெரி கிளியர். அவரோட கிளாரிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இவங்க வந்து அந்த விஷன் எனக்கு விஷுவல் கிரியேட் பண்ணாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் டெல்லியில் வேலை செஞ்சுருக்கேன், பாம்பேயில் வேலை செஞ்சுருக்கேன். ஐ ஹவ் ஒர்க்ட் அ லாட் இன் தெலுங்கு மூவிஸ் ஆல்சோ. பட் இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து ஐ ஃபெல்ட் ஆல்ரெடி டன் அ ஃபியூ ஃபில்ம்ஸ், பிக் ஃபில்ம்ஸ் ஐ ஹேட் ஆல்ரெடி டன். வம்சம் பண்ணியிருந்தேன், அப்புறம் மூடர்கூடம் டெல்லியிலேருந்து தான் பண்ணேன், நீர்ப்பறவை கூட டெல்லியிலேருந்து தான் பண்ணேன், துப்பாக்கி டெல்லியிலேருந்து பண்ணேன். இப்போ நீங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணாம தான் நீங்க டைரக்டா போயிருந்திருக்கீங்க. சோ அதுல டிஃபிகல்ட்டிஸா நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்றதுல அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் என்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதை எடுத்துட்டு வர்றதுக்கு? ஆக்சுவலி நான் வந்து தமிழ் பொண்ணா இருந்தாலும் எங்க அப்பா வந்து இதுல ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாரு. ஸோ நான் வந்து பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து டெல்லி, பாம்பே அந்த மாதிரி ஊர்ல தான். ஸோ நான் தமிழ் வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து படிக்க சான்ஸ் கிடைக்கல. ஸோ என்னோட எக்ஸ்போஷர் டு தமிழ் தமிழ் சினிமாவே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிமிட்டட் தான் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் பீப்பிள். ஸோ அதனால நான் நார்த் மெட்ராஸ் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குல்ல. ஆனா அது வந்து ஒரு ஒரு கேப்பே இல்லாம வந்து காமிச்சதுல வந்து ஜெனின்னு அவரோட அசோசியேட் டைரக்டர் இருந்தாங்க அண்ட் கோ ரைட்டர் தமிழ் பிரபா. இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பாரஞ்சித் ஹிம்செல்ஃப் வாட் ஹீ வாண்டட் ஹி வாஸ் வெரி கிளியர். அவரோட கிளாரிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இவங்க வந்து அந்த விஷன் எனக்கு விஷுவல் கிரியேட் பண்ணாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ப்ளஸ் நம்ம ஷூட் பண்ண ஏரியா எல்லாமே வந்து நார்த் மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ரஞ்சித் சார் சொல்வார், பாருங்க அந்த அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி வந்து அவங்க சேலை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஸோ அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ நானும் வந்து கவனிச்சுட்டே இருப்பேன். ஸோ தட் இஸ் ஹவு இட் கேம். ஸோ ஒர்க் ஷாப்புங்கிறது என்னோடது வந்து ஆன் த செட் ஆன் த ஸ்பாட் தான் நடந்துச்சு. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க இங்கே தான் தமிழ்நாடுல தான், கோயம்புத்தூர் ரைட் நீங்க பிறந்தது. ஆனா நீங்க வளர்ந்தது எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில். பட் திரும்பி எப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும், சினிமா தமிழ் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எதனால வந்துச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ நான் வந்து டெல்லியில் பாம்பேல எல்லாம் இருக்கிறப்போ இங்கே ஆட் ஃபிலிம்ஸ்க்காக வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம்க்கு வந்தப்போ தான் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து சேரன் சார் இஸ் லுக்கிங் ஃபார் ஃபார் த கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். 50 பேரை வந்து ஆடிஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சேரன் சார் பெரிய எங்கள் ஃபேமிலியிலேயே ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். ஸோ சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோ ஆக்டர்கிட்டேருந்து நம்பர் வாங்கி பேசினேன். அவர் வாய்ஸ் கேட்டுட்டு, இல்லைப்பா நீங்கள் இந்த ரோலுக்கு சூட் ஆக மாட்டீங்க அப்படின்னாரு. சார் நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள் சார் அப்படின்னு. சரி அப்படின்னு ஃபோட்டோஸை பார்த்தாரு. ஃபோட்டோஸை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் இந்த ரோலுக்கு சூட்டே ஆக மாட்டீங்க அப்படின்னாரு. ஏன்னா அப்போ வந்து ஐ யூஸ் டு பி வெரி ஸ்லிம் ஆல்சோ. ஸோ தென் ஐ செட், சார் யூ ஹேவ் ஆடிஷன் 50 பீப்புள், எனக்கும் சான்ஸ் கொடுங்க, ஒரு 51ஸ்ட்டாக ஒரு ஆடிஷன் எடுங்களேன் அப்படின்னேன். சரிப்பா வேறு வழி இல்லை வாங்க அப்படின்னாரு. ஸோ அங்கே போயிட்டு நான் ஆடிஷனில் மேபி ஹி ஹேட் நோ சாய்ஸ். எனக்கு தெரியாது அது என்னோட லக்கா என்ன அப்படின்னு. பட் ஐ காட் தட் ரோல். அண்ட் அந்த ஷூட் பண்ணப்போ தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இருந்துச்சு. அந்த ஷூட்டிங்லேயே வந்து ஐ ஃபெல்ட் வெரி மச் அட் ஹோம். எனக்கு வந்து ஒரு கம்மிங் பேக் ஹோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஹோம் கம்மிங் ஃபீலிங் இருந்துச்சு. இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலுமே எனக்கு ஃபீல் ஆகலை. நான் டெல்லியில் வேலை செஞ்சுருக்கேன், பாம்பேயில் வேலை செஞ்சுருக்கேன். ஐ ஹவ் ஒர்க்ட் அ லாட் இன் தெலுங்கு மூவிஸ் ஆல்சோ. பட் இந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து ஐ ஃபெல்ட் இம்மீடியட்லி ஏதோ ஓகே திஸ் இஸ் மை ஹோம், திஸ் இஸ் வேர் ஐ பிலாங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் அஸ் லக் வுட் ஹேவ் இட், ஹஸ்பண்ட் வந்து நேவியில் இருந்தார். அவருக்கும் வந்து கல்பாக்கமில் போஸ்டிங் ஆச்சு. ஸோ கல்பாக்கம் சென்னை தானே. ஸோ இங்கே வந்த உடனே ஆனால் அதுக்குள்ளே வந்து ஐ ஹேட் ஆல்ரெடி டன் அ ஃபியூ ஃபில்ம்ஸ், பிக் ஃபில்ம்ஸ் ஐ ஹேட் ஆல்ரெடி டன். வம்சம் பண்ணியிருந்தேன், அப்புறம் மூடர்கூடம்
டெல்லியிலேருந்து தான் பண்ணேன். நீர்ப்பறவை கூட டெல்லியிலேருந்து தான் பண்ணேன். துப்பாக்கி டெல்லியிலேருந்து பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே இந்த படம்லாம் பொக்கிஷம் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த படம்லாம் அங்கே பண்ணியிருந்தேன். நீதானே என் பொன் வசந்தமும் டெல்லியில தான் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நேச்சுரலி இதுதான் என்னோட ஹோம் பேஸ் ஆயிடுச்சு.